மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணம் அழகர் ஆத்துல இறங்குற சித்திரை திருவிழால பச்சைப்பட்ட ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அழகர் ஆத்துல இறங்குறப்போ பச்சை கலர்ல பட்டு துணியை உடுத்தி இருந்தாரு அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாவே மழை பொழிவு அதிகமா இருக்கும், விவசாயம் நல்லா செழிக்கும், நாட்டு மக்கள் எல்லாமே பச்சை பசேல்னு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சூப்பரா செல்வ செழிப்போட வாழ்வாங்க அப்படின்னு அந்த மக்கள் எல்லாமே நம்புறாங்க. அழகர் ஆத்துல இறங்கும்போது பச்சை கலர் பட்டு துணி மட்டும் உடுத்தி இருந்தாருன்னு வைங்களேன், அங்க இருக்க மக்கள் எல்லாமே அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. இதுவே சிவப்பு கலர் பட்டு துணி உடுத்தி இருந்தாருன்னு வைங்களேன், அந்த வருஷம் ஃபுல்லாவே ஏதோ ஒரு கலவரம் வரப்போகுது, நாட்டு மக்கள் வந்து ஃபுல்லாக கவலைப்பட போகிறாங்க, விவசாயம் வந்து செழிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. இதுவே வெள்ளை கலர் பட்டு துணி உடுத்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு பீஸ்ஃபுல்லான வருஷமா அமைதியான வருஷமா போகும் அப்படின்னு நம்புறாங்க. இதுவே மஞ்சள் கலர் பட்டு துணி உடுத்தி இருந்தாருன்னு வைங்களேன், அந்த வருஷத்துல வந்து எக்கச்சக்கமான மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடைபெறும், விசேஷமான வருஷமா அமையும் அப்படின்னு நம்புறாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த அர்ச்சகர் இருக்காரு பாத்தீங்களா, பட்டு துணி மாத்து வரல, அவருக்கே தெரியாது அந்த பாக்ஸுக்குள்ள என்ன கலர்ல பட்டு துணி இருக்க போகுது அப்படின்றது. இது வந்து பெருமாளோட கடவுளோட ஐதீகம், அதுக்குள்ள என்ன இருக்கணும்ன்றது அவரு தான் விருப்பப்படுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தண்ணியில தூக்கி போட்டு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு அந்த மியூசிக்கு டங் டங் டங், அந்த மியூசிக் தான் அப்புறம் மதுரையில் ஃபேமஸ். அப்படியே அது மியூசிக்கை போட்டோன்னே பையன் மூமெண்ட்டை போட்டுருவாங்க. இந்த வருஷம் அழகர் ஆத்துல இறங்கும்போது என்ன கலர்ல பட்டு துணி உடுத்தி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்க தட்டனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.